மன்னிக்கும் தெய்வம் நீதானையா, என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே பனியை போல வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவேன். இயேசையா 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 ஆமென். இயேசையா 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 ஆமென். சொல்லுங்க, எல்லாரும் வாய்வத்தன்னு சொல்லுங்க. ஆண்டவரே கல்வாரியில் ஆண்டவர் நீ தொங்கினது எனக்காக என்று சொல்லுங்க. ஆண்டவரே கல்வாரியில் ஆண்டவரே நீ தொங்கினது எனக்காக என்று சொல்லுங்க. ஆண்டவரே நீர் கல்வாரியில் ரத்தம் சிந்தினது எனக்காக என்று சொல்லுங்க. நீர் அடிக்கப்பட்டது எனக்காக என்று சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய காயங்கள் எனக்காக சொல்லுங்க. ஆண்டவரே வேதனைகள் ஆண்டவரே சகித்தது எனக்காக சொல்லுங்க. மரத்தில் தூக்கப்பட்ட எவன சபிக்கப்பட்ட எழுதியிருக்கிறபடி எனக்காக என் பாவங்களுக்காக, என் மீறுதலுக்காக, என் நோய்களுக்காக, என் வியாதிகளுக்காக ஆண்டவர் உம்முடைய காயங்களினால் ஆண்டவரே சுகமானேன் என்று சொன்னீங்களே. எங்கள் பிள்ளைகள் சுகமானதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. கால்கள் உள்ள வியாதிகள் சுகமானதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. மூட்டு வலிகள் சுகமானதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. கேன்சர்கள் சுகமானதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே சோர்வின் ஆவிகள் நிர்மலமாய் போனதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. வஞ்சிக்கிற ஆவிகள் எங்களுடைய துரத்தப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. கண்களுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. சிந்தையில் கிரைச்சிற கட்டுகள் அறுக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே வேசித்தன ஆவிகள் ஆண்டவரே நிர்மலமாய் போனதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. விபச்சார ஆவிகள் நிர்மலமாய் போனதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. குடிவெறியின் ஆவிகள் தேசத்தில் நிர்மலமாய் போனதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இருளின் அதிகாரங்கள் தேசத்தில் நிர்மலமாய் போனதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நீர் திறந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஜனங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். கோயிலுடைய கண்கள் திறக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஆண்டவரே கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ஆண்டவரே தேசத்திலே கிரிச்சல் விக்கிர ஆவிகள் அறுக்கப்படுவதாக. ஆண்டவரே சர்ப்பத்தின் கிரிகள் அறுக்கப்படுவதாக. வலு சர்ப்பத்தின் கிரிகள் அறுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் சங்கரிக்கப்படுவதாக. ஆண்டவரே தேவ பிள்ளைகளை வஞ்சிக்கிற பொல்லாத ஆண்டவரே சங்காத ஆவிகள் நிர்மலமாய் போகட்டும் அப்பா. வானம் மட்டிருந்து கிரிச்சிற பொல்லாத ஆவிகள் நிர்மலமாய் போகட்டும் ஆண்டவர். முழங்கால்கள் முடக்கப்படுவதாக ஆண்டவர். முழங்கால்கள் முடக்கப்படுவதாக ஆண்டவர். வேதத்திலே தரித்திருப்பார்களாக ஆண்டவர். விசுவாசத்திலே தரித்திருப்பார்களாக ஆண்டவர். ஆமென். ஆண்டவர் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே எங்களை நீர் நிலை நிறுத்தினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்களை நீர் நிலை நிறுத்தினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களை ஒப்பு கொடுக்கிறோமப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்வதை துதியுங்கள். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவை துதியுங்கள். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பராமரிப்பதை துதியுங்கள். பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். இரவில் ஆள சந்திரங்களை நட்சத்திரங்களை படைத்தவரை துதியுங்கள். எகிப்துடைய தலைச்சங்களை சங்கரித்தரை துதியுங்கள். அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அது செய்ததை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளும் சிவந்த சமுத்திரத்தின் கழுத்து போட்டவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தின் நடத்தினரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. இமோரியாரின் ராஜாவாகிய சீகோரின் அழைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகி அழைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள்.
அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்தோஷம். பரலோகத்தில் தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். பரமண்டல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடன்களை மன்னியும். எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்று உம்முடையது. ஆமென். 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 நாம் எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் நான் ஒரு விசை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அல்லது எவ்வளோ எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சந்தோஷம் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அப்படிதானே? விசாலமான இடத்துல இருந்துட்டு சூழ்நிலைகள் மாறத்தான் செய்யும். ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் உயிருக்கு பயந்து தான் ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ நம்ம உயிருக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் தைரியமாக நம்ம ஆராதனை செய்யலாம். ஹல்லேலூயா. ஞானமாக நடந்துக்க வேண்டியது தான். சில சட்டத்திட்டங்களுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கிறது? கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே நம்ம இருக்கிற நாட்களை நம்ம எப்படி பயன்படுத்துவோம்? அவர் விசாலமான இடத்தை தரும் பொழுது விசாலமான இடத்திற்கு கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. அந்தந்த பகுதியில் இருக்கிற லீடர்கள் உங்களோடு கூட இருக்கிறதான யார் வருகிறார்கள் வரல அவங்களெல்லாம் பார்த்து நீங்கள் அழைக்கும்படி நான் அன்பாய் கூட கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாருமே வரணும். இந்த நெருக்கத்தின் மத்தியில் தான் உன் நண்பனை பற்றி உன் நண்பனை என்ன பண்ண முடியும்? ஹல்லேலூயா காண முடியும். உன் நண்பன் எப்படிப்பட்டவன் எங்கே தெரியும்? ஆபத்து நேரத்தில் தெரியும். அப்போ சபை ஒரு நெருக்கத்தில் தான் நீங்கள் ஆண்டவர் மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்கிறீங்கன்ட்டு தெரியும். ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் நமக்கு தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். என்ன வாக்கு தத்தம் கொடுத்தார்? நான் உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி கடைசியில் என்னது? நிலை நிறுத்துவேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்க, நிலை நிறுத்துவார் அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் அதனால் சொன்னது இந்த சிச்சுவேஷன் எல்லாம் முடிஞ்சு நிலை நிறுத்துவார். இந்த வார்த்தை ஒரு நாளும் போய் சொல்லாது. நம்ம வருடம் தேவன் கொடுக்கிற வார்த்தையின்படியே நம்ம நடத்துகிறவர். ஆகவே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. தடுமாறிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுறாரு? ஸ்திரப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆகவே விசுவாசத்தோடு நம்ம ஊழியங்களில் ஜெபங்களில் எல்லாரும் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கூட கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்பீக்கர் இருந்தால் தான், மியூசிக் இருந்தால் தான் ஆவியானவர் வருவார் அப்படின்னா ஆதி அப்போஸ்தலர்கள் சபையில் ஆவியானவர் என்ன பண்ணியிருக்க மாட்டார்? வந்திருக்க மாட்டார். ஹல்லேலூயா. அங்கே ஒன்றும் கிடையாது. வாயில் துதி மட்டும்தான் இருந்துச்சு. அந்த துதியும் மெதுவாக தான் சொல்லணும். ஏன்னா பக்கத்திலே தெரியக்கூடாது. கேட்டாச்சுனாலே அதுக்கப்புறம் அவங்க இவங்களை கொல்றதுக்கே ஒரு கூட்டம் இருந்துட்டு இருந்தாங்க. கைதட்ட முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான சபை, ஆதி அப்போஸ்தலருடைய சபை. அதுக்கப்புறம் நமக்கு பணம் வர வர கோடிக்கணக்கில் நம்ம என்ன பண்ணிட்டோம்? 100 கோடி 200 கோடின்னு சபை கட்ட ஆரம்பிச்சுட்டு உள்ளே சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே இதெல்லாம் நீங்கள் நினைத்து கொள்ளுங்க, ஆதி அப்போஸ்தலர் சபையினுடைய அடையாளங்கள். கைதட்ட முடியல, பாட்டு சத்தமாக வருது, ஸ்கேல் அப்படி போடும்போது உடனே நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் நான் நிற்கிறேன். நீங்கள் என்ன பாஸ்டர் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சந்தோஷம். ஹல்லேலூயா. சீக்கிரமாகவே நீங்கள் சத்தமாக பாட வேண்டிய நாள் வரும். அப்போ உங்கள் சத்தம் கேட்கணாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நமக்கு சபையினுடைய அறிவிப்புகள் ஒவ்வொரு வாரமும் காலை 11 மணி முதல் 1:30 வரையிலும் இந்த இடத்தில் வைத்தும், மாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலும் மங்கா பிளாக் ஃபோரில் லாஸ்ட்டில் அந்த ஹாலில் வைத்து நடைபெறும். ஹல்லேலூயா. காலையிலே தூரத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் இந்த இடத்துக்கு வரும்படியாகவும், மாலையிலே இந்த மஹபுல்லா மினாப்துல்லா மங்காஃப் ஆகில் பகுதியில் இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் மாலை ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படி அன்பாய் கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. அதே போல் இரவு ஜபங்கள், யூத் மீட்டிங்கு, சிறுவர் வேத பாட பகுதி, இவைகளெல்லாம் சில வாரங்கள் நம்ம மாற்றி வச்சுருக்கிறோம். ஈவினிங்கில் யாராவது வந்தாங்கன்னா நம்ம அதுக்கு ஏற்றபடி நம்ம முயற்சி பண்ணலாம். ஹல்லேலூயா.
ஆகவே நீங்கள் அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மற்ற காரியங்களெல்லாம் சபையிலே அறிவிக்கப்படும், குரூப்பில் வரும், உங்களுடைய குரூப்புகளில். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெபங்களிலே, தனிப்பட்ட ஜெபங்களிலே நீங்கள் சபைக்காக ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி அன்பாய்வுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் விசேஷித்தமாக தெய்வ செய்தியை கொடுக்கும்படியாக நம்ம ஏற்கனவே முன்குறித்திருந்தோம். ஆனால் சபை அப்படியே சூழ்நிலையை மாறி போனதுனால பாஸ்டர் இன்னைக்கு தான் நம்ம கூட இருக்க முடிகிறது. ஹல்லேலூயா. மெதுவாக நாம் கரங்களை தட்டி பாஸ்டர் அவர்களை நம்ம மெதுவாக நாம் வரவேற்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வார்த்துக்கிறேன். முடியல பாஸ்டர் பேசுவாங்க. ஹல்லேலூயா. தெய்வ செய்தி கொடுப்பாங்க. மாலை ஆராதனைக்கும் பாஸ்டர் தான் அங்கே தெய்வ செய்தி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த வேளையிலும் சாட்சியின் வேளை, கர்த்தருடைய நாம மகிமைக்கு என்று சாட்சிகள் இருக்குமேனால் நீங்கள் முன்பதாய் வந்து சொல்லும்படி அன்பாய் கூட கேட்டுக்கொள்கிறேன். எந்த பகுதி பிரதர் அது? நம்ம ஊரில் மேக்கியா மண்டபம். ஹல்லேலூயா. மேக்கியா மண்டபத்தில் அவங்க ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலும் ஆவியானவர் அவர்கள் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. ஆகவே நாம் மெதுவாக கரங்களை தட்டி நான் பாஸ்டர் அவர்களை நாம் வரவேற்போம். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 58:8. ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தால் தாங்கி என்னை நடத்திடுமே. குயவன் கையில் களிமண் நான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண் நான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. நல்ல தெய்வமே, பரிசுத்த பிதாவே, நல்ல மத்தியான வேளைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் மகிழ்ந்து களிகூற கடவோம். காலை தோறும் கர்த்தருடைய கிருபை புதுதாக இருக்கிறது. காலை தேடுவோர்கள் என்னை கண்டடைவார்கள் என்றெல்லாம் உள்ள தேவ வசனத்தின்படி உம்முடைய முகத்தையே நோக்கி பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த கெட்டான சூழ்நிலையிலும் இவ்வளவாய் மன சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, ஆனந்தத்தோடு உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை துதிக்க இந்த கர்த்தருடைய நாளில் தேவன் அடியார்கள் தந்த பெரும் பாக்கியத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அடியானுக்கும் ஆண்டவரே, இந்த தேசத்தில் இப்படி தம்முடைய பிள்ளைகளுடையோடு கூட இணைந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்க துதிக்க ஆண்டவரே நீர் ஒரு பாக்கியத்தை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அன்பு பாஸ்டரை குடும்பமாய் உம்முடைய கரத்திலே ஒப்புதருகிறேன். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளும் இஸ்ரவேலில் அடையாளங்களும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்றுள்ள வசனத்தின்படி தேசத்தில் ஆண்டவர் இன்னும் அடையாளமாய் அற்புதமாய் கர்த்தர் பயன்படுத்தும். எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பல பிரச்சனைகளில் இருக்கிறவர்கள் உண்டப்பா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்களே. எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரே, அப்படியே தேவன் இறங்குவீராக. பலவீனர்களுக்கு தெய்வீக சுகத்தை தருவீராக. நெருக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு விசாலத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவீராக. துக்கம் சந்தோஷமாய் மாற உதவி செய்வீராக. வாசித்த சங்கீதத்தின்படி நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்றுள்ள வசனத்தின்படி தாழ்வில் நினைத்து அனைவரையும் உயர்த்துவீராக. இந்த தேசத்தை எங்களுக்காக பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. தேசத்தின் நன்மை அனுபவிக்கும்படியான பாக்கியத்தையும் தெய்வம் தாரும். திருநாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து ஆண்டவர் எங்களோடு பேசும். மீட்பர் மூலம் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக.
ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே உங்கள் மத்தியில் ஊழியத்திற்காய் பரலோக தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண அன்பு எபனேஸ்வரருக்காய் தேவனுக்கு மகிமை. ஊரில் எங்களோடு கூட தேவனை ஆராதிக்கிற ஒரு நல்ல விசுவாச சகோதரர் ஸ்தோத்திரம். அதே போல் இந்த வாய்ப்பை கொடுத்த அன்பு லாரன்ஸ் பாஸ்டருக்கு அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். குடும்பமாய் பிரதர் இன்ட்ரடியூஸ் பண்ணபோது அடியானை ஏற்றுக்கொண்டார்களே, தேவனுக்கு மகிமை. குடும்பமாய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா விசுவாச பிள்ளைகளுக்காக தேவனுக்கு மகிமை. சூழ்நிலையில் காரணமாக நாம் இப்படி இருக்கிறோம். ஆனாலும் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், சிறுமந்தையே பயப்பட வேண்டாம், 2 3 பேர்கள் ஓர் மனமுள்ளவர்களாய் என்னுடைய நாமத்தில் எங்கே கூடினாலும் அவர்கள் மத்தியில் பரிசுத்த வேத அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் வாசிக்கும்போது எங்கு பார்த்தாலும் வீட்டு ஆராதனைகளை தான் நமக்கு என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதை போல உள்ள ஒரு சூழ்நிலையில் நாமும் ஜெபிப்போம். ஆண்டவரே, 1ஆம் நூற்றாண்டு அனுபவத்தை தாரும், 1ஆம் நூற்றாண்டு அனுபவத்தை தாரும். ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம அனுபவித்து தான் ஆகணும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா செலுத்துவோம். ஸ்தோத்திரம். ஆனாலும் இவ்வளவு சந்தோஷமாய் கர்த்தர் இப்படி ஒரு வாய்ப்பை தந்தாரே. நம்முடைய இந்தியா தேசத்தில் பாருங்கள், நான் நேரமே ஊழியம் செய்த சபையில் இருந்த ஒரு மிஷனரி சகோதரர் குடும்பமாய் யூபியில் ஊழியம் செய்கிறார். பப்ளிக்காக பைபிள் கொண்டு போகவே முடியாதாம் யூபியில். ஸ்தோத்திரம். கரங்களை கொட்டி வீட்டில் நம்முடைய குடும்ப ஜெபம் கூட என்ன செய்ய முடியாதாம், பண்ண முடியாதாம். உடனே சொன்னால் டக்குன்னு ஃபோன் போடுறது, ஒரு 10-50 பேர் வருவாங்க, அடியாக அடித்து மதம் மாற்றுகிறான் என்று சொல்லி அப்படி ரோடு வழியே நாயை போல இழுத்து கொண்டு போய் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறாங்களாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த யூபியிலும் ஆண்டவருடைய கரம் வெளிப்பட கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. மதசார்பற்ற நம்முடைய இந்தியாவில் இப்படி இருக்கும்போது இந்த அரபி நாட்டில் இப்படியாவது ஒரு சுதந்திரத்தை பரலோக தேவன் தந்தபடியினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் இன்றும் கொஞ்சம் கூட ஜெபம் பண்ணினால் சீக்கிரமாய் ஆண்டவர் செய்ய வேண்டியதை செய்வார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய பெயர் எட்வின் சுந்தர். மனைவியும் 3 பிள்ளைகளும் உண்டு. மூத்த 2 பிள்ளைகள் காலேஜில் படிக்கிறார்கள். இளைய மகன் அவன் 6ஆம் ஸ்டாண்டர்டில் படித்து கொண்டிருக்கிறான். குமரி மாவட்டத்தில் மேக்கியாமண்டபம் என்கிறதான இடத்தில் கிருபாசனம் கிறிஸ்துவின் சபை, டினாமினேஷனுடைய பெயர் கிருபாசனம் கிறிஸ்துவின் சபை. ஏறக்குறைய 200 சபைகள் உண்டு. எங்கள் தலைமை பாஸ்டர் யோப் அவர்கள், அவருடைய தலைமையிடம் மார்த்தாண்டம் பக்கம் காஞ்சிரகோடுங்கிறதான இடம். அவருடைய கீழில் நாங்களும் ஒரு சபையில் ஊழியம் செய்து வருகிறோம். எங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த தேசத்தில் வர ஒரு வாய்ப்பை தந்தபடியினால் உங்களையும் பார்க்க கர்த்தர் பாக்கியத்தை தந்தார். தேவனுக்கே மகிமை. இன்றுள்ளதான செய்தியின் தலைப்பு, சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்விட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும். ஒரு விசை கூட அந்த வசனத்தை படிப்போம். ஏசாயா, எல்லாரும் எடுத்தீங்களா? ஏசாயா, த புக் ஆஃப் ஐசாயா, சாப்டர் 58 verse 8. வாசிங்க. விளப்பை போல உன் வெளிச்சம் விளம்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாக செல்லும். அநேக இந்த வசனத்தில் ஏகப்பட்ட செய்திகள் இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எடுக்க விரும்புகிறேன். சுக வாழ்வு என்கிறதான தலைப்பு. தெரியுதா தெய்வ பிள்ளைகளே? உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் காலதாமதம் வருத்துகிற தேவன் அல்ல. ஆனால் நம்முடைய வேளையிலும் அவர் கிரியை செய்ய மாட்டார். அவருக்கென்று ஒரு வேலை உண்டு. அந்த வேலை வரும்போது ஆண்டவர் ஆச்சரியமாய் நம்முடைய காரியங்களை அவர் நிறைவேற்றுகிற தேவன். இங்கே நாம் வாசிக்கிறோம், உன் சுக வாழ்வு துளிர்க்கும் என்றல்ல. அங்கே ஒரு அட்ஜெக்டிவை பார்க்கிறோம் பாருங்க. உன் சுக வாழ்வு, அந்த வார்த்தை என்ன? சீக்கிரம். அல்லேலூயா. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. அந்த சீக்கிரம் என்பதை நாம் அண்டர்லைன் செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் பரலோக தேவன் எதை செய்ய விரும்பினாலும் அவர் சீக்கிரமாய் செய்கிற தேவன். பழைய ஏற்பாடை நாம் வாசிக்கும் போது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் பஸ்காவை வாசிக்கிறோம். எடுக்க வேண்டாம் சொல்லி விடுகிறேன். பஸ்காவை வாசிக்கிறோம். அந்த பஸ்காவில் நாம் என்ன வாசிக்கிறோம்? பஸ்கா புளிப்பில்லாத அப்பம், இறைச்சி, மாம்சம், அப்புறமா கசப்பான கீரை, இதை வைத்து எப்படி சாப்பிட வேண்டுமா? ஸ்லோவாக சாப்பிட வேண்டுமா? இல்லவே இல்லை. அதை துரிதமாய், திடுக்கமாய்,
தீவிரமாக என்ன செய்ய வேண்டுமா? சாப்பிட வேண்டுமா? ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? ஆமென். அதே போல யூதாசை பார்த்து சொன்னார், யூதாசே நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய். சக்கையை பார்த்து சொன்னார், 60 அடி உயரமுள்ள மரம், நீயோ 2 அடி கூட வராது, சின்னவனாக இருக்கிறாய், காலில் மரம் ஏறும்படியாய் நாம் போடுகிறதான திலாப்பும் கிடையாது, எனவே நீ பார்த்து பதமாக இறங்கு அப்படின்னு நான் சொன்னார். இல்லவே, நீ விழுந்தாலும் பரவாயில்லை, நீ சீக்கிரமாக என்ன செய்? இறங்கி வா. இன்று உன்னுடைய வீட்டில் நான் என்ன செய்ய போகிறேன்? லஞ்சு சாப்பிட போகிறேன். புரியுதா? சீக்கிரமாக இறங்கி வா. சக்கையை பார்த்து நீ சீக்கிரமாக, ஒரு செகண்ட் கூட என்ன செய்யக்கூடாது? நீ வேஸ்ட் பண்ணக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22வது அதிகாரத்தில் மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபையை பார்த்து, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இயேசு எப்போது சீக்கிரமாய் வர விரும்புகிறார். மணவாட்டி சபை என்ன சொல்ல வேண்டியதாக இருந்தது? ஆம் ஆண்டவரே, அதி சீக்கிரமாய் வாரும் என்பதற்கு பதிலாக ஆம் ஆண்டவரே வாரும் அப்படின்னு ஸ்லோவாக சொல்லுகிறார். பாருங்க. இன்னும் எங்களுக்கு குவைத்தில் அநேக நன்மைகள் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்ட வேண்டும், சொத்து வாங்க வேண்டும், வீடு வைக்க வேண்டும். நீ கொஞ்சம் மெதுவாக வந்தாலும் என்ன செய்யல, பரவாயில்லை. இயேசு சொன்னார், சீக்கிரமாய் வருகிறேன். ஆமென். மணவாட்டி என்ன சொன்னால், வாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பாருங்கள் தெய்வ பிள்ளைகளை, அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். விஷயத்தில் நாம் திரும்பி வருவோம். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்விடும். எதை கண்டு நாம் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது, பயப்படக்கூடாது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வேதத்தில் நாம் என்ன வாசிக்கிறோமோ அது ஆண்டவருடைய வாயினால் வந்ததான வார்த்தைகள். அதை அப்படியே நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும், அவிசுவாசிக்க கூடாது. ஆமென். சகரியா லூக்கா எழுதின சுவிசேஷம் படிக்கும்போது எடுக்க வேண்டாம், 2 பேரை நாம் பார்க்கிறோம். ஒரு பாஸ்டர், ஒரு விசுவாசி. பாஸ்டருடைய பெயர் சக்கரியா, மனைவியினுடைய பெயர் எலிசபெத், விசுவாசிகளுடைய பெயர் மரியாளும், புருஷனுடைய பெயர் ஜோசப்பும். அப்படிதானே? மரியாள் பெத்ரோவல் ஆனது, ஆனால் இவங்க என்ன செய்யல? திருமணம் ஆகலை. திடீரென்று கர்ப்பவதி ஆனாள். உடனே நான் உம்முடைய அடிமை, உம்முடைய வாக்கு போல், உம்முடைய வார்த்தை போல் என்ன நேர்ந்தது ஆக கடவுது. ஆனால் சக்கரியா பாஸ்டர், ஆசாரியன், ஊழியக்காரன். அவனிடம் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்த போது அவன் என்ன செய்தான்? தகுந்த வேளையில் நிறைவேற வேண்டியதான இந்த வாக்குத்தத்தத்தை அவன் அவிசுவசித்த காரணத்தினால் அந்த குழந்தையாகிய யோவான் ஸ்நாபகன் பிறக்கிறது வரையும் அவன் யாராக இருந்தான்? ஊமையாக இருந்தான். அவன் என்ன செய்யல? ஊழியக்காரனாக இருந்துட்டும் நம்பல. ஆனால் இவள் கன்னிப்பெண், அவர் குடும்பம். இவங்க இன்னும் குடும்பமாக என்ன செய்யல? கூடி வரல, கர்ப்பவதியாக இருக்கிறாள். இவள் அப்படியே என்ன செய்தாள்? நம்பினாள். நம்பினவளுக்கு ஆண்டவர் ஆச்சரியத்தை செய்தார். இல்லையா? இதை போல ஆண்டவர் என்ன சொன்னாலும் நம்ம அதை அப்படி என்ன செய்யணும்? நம்பணும், விசுவாசிக்கணும். கர்த்தர் நிறைவேற்றுவார். சரி, அப்போ நம்முடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்விட வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? வாசித்து பாருங்கள். முதலாவதாக கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 6வது வசனமும், எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 17வது வசனமும். கொலோசியர் 2:6, எபேசியர் 3:17. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். போதும். அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாகவும். இனி வாசிங்க எபேசியர் 3:17. விசுவாசத்தினாலே போதும். நீங்கள் அன்பிலே வேரூன்றி. அப்போ நம்பர் 1, நம்முடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்விட வேண்டுமானால் கிறிஸ்துவிலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலும், அவருடைய அன்பிலும் தெய்வ பிள்ளைகள் என்ன வேண்டுமாம்? வேரூன்றி நிலை நிற்க வேண்டும். புரியுதா தெய்வ பிள்ளைகளே? என்ன மறந்தாலும் தேவ செய்தியை மறக்கக்கூடாது. புரியுதா? சோதரன். நம்முடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில், இந்த குவைத்தில் காணப்படுகிற இன்னைக்குள்ள சிச்சுவேஷன் எல்லாம் சீக்கிரமாக ஆண்டவர் என்ன செய்வார் தெய்வ பிள்ளைகளே? நம்ம ஆண்டவரோடு, என்னுடைய அப்பாவுக்கு, அப்பா ஒரு மிலிட்ரி மேன், இராணுவ வீரர், அவருடைய கமாண்டர், சுப்ரீம் கமாண்டர் இன் சீஃப், 500 மிலிட்ரிகாரங்களுடைய அதிபதி. அவர் வந்துட்டு சென்னையை சார்ந்ததான ஒரு சகோதரர். மற்ற எத்தனையோ ஆஃபீஸர்ஸ்னுடைய கீழில் வேலை பார்த்திருக்கிறார். அவர்களை போல இல்லை, இவர் ஒரு பெந்தகோஸ்டல் ரட்சிப்பின் அனுபவம் உள்ள ஒரு சுப்ரீம் கமாண்டர். அவருடைய பேச்சு, அவருடைய பழக்க வழக்கம், யாரையும் கொடுமைப்படுத்த மாட்டார். பேசலாம் அழைத்து, எப்படி இருக்க, வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க,
பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, என்ன ஸ்டேஜ், என்ன பண்ணுற அப்படின்னுலாம் நல்லா விசாரிக்கக்கூடிய ஒரு சகோதரர். அவர் சர்ச்சுக்கு ஜம்மு காஷ்மீரில் சர்ச்சுக்கு போகும்போது என்னுடைய அப்பா டிரைவராய் ஷூட்டிங் கன்னராய் டியூட்டி பார்க்கும்போது இந்த ஆஃபீஸர்னுடைய அவருடைய சபை போதகருடைய சுபாவத்தை பார்த்தே என்னுடைய அப்பா மனம் திரும்பி விட்டார். அன்னையிலிருந்து இவர் மருந்து எடுக்க மாட்டார், என்ன நோய் வந்தாலும் என்ன செய்ய மாட்டார், அது அவருடைய ஒரு பர்சனல் நம்பிக்கை. பாஸ்டரிடம் எண்ணெயை கொண்டு கொடுத்து ஜெபம் பண்ணி இந்த எண்ணெயை தான் அவர் என்ன செய்வார், தொட்டு பூசுவார். 18 வருட காலம் இந்த இடத்தில் ஒரு பயங்கரமான கட்டி, அது கேன்சர் கட்டியா என்னன்னு கூட தெரியாது. ஆஸ்பத்திரி கூட்டம் வரவே மாட்டார். எங்களுக்கு மருந்தெல்லாம் வாங்கி கொடுப்பார். ஆனால் அவர் என்ன செய்ய மாட்டார், மருந்து என்னைக்கானாலும் ஒரு நாள் சாகணும், இந்த வியாதி நிமித்தம் நான் செத்து போனால் அப்படியே ஆக கிடவுது, வரவே மாட்டார். ரிட்டையர்டாகி வந்தார். டிரான்ஸ்போர்ட்டில் பஸ்ஸில் 10 வருடம் டிரைவராக பணியாற்றினார். பிறகு இந்த லாங் ட்ரிப்பெல்லாம் போகணும் பாருங்க. எனவே அவருக்கு கியர் ஒன்றும் சேஞ்ச் பண்ண முடியாது, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக வண்டி ஒன்றும் ஓட்ட முடியாதனால வேலையை விட்டு விட்டார். ஷர்ட்டெல்லாம் போடும்போது இந்த ஷர்ட் இப்படி தான் நிற்கும், அவ்வளோ பெரிய கட்டி இந்த இடத்தில். 18 வருட காலம் அந்த கட்டியை சுமந்து கொண்டு நடந்தார் பாருங்க. திடீரென்று அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ணினார். 10 நாள் உபவாச ஜெபம். 9ஆவது நாள் கெஸ்ட் யாரும் இல்லை. காலை 6லேருந்து நைட்டு 9 மணி வரை அப்பாவுக்கு வேண்டி மட்டும் மன்றாட்டு ஜெபம் பாஸ்டர் வைத்தார். மறுநாள் காலையில் ஞான ஸ்நானம், பரிசுத்த ஆராதனை, இரவு திருவிருந்து, அன்பின் விருந்தெல்லாம் முடிந்து எங்கள்கிட்ட சொன்னார், நீங்கள் வீட்டுக்கு போங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் இங்கே படுத்துட்டு காலையில் எழும்பி வருகிறேன். அப்படி அவர் ஆலயத்திலே படுத்தார் பாருங்க. மறுநாளை காலையில் 5 மணிக்கு அதிகாலை அருணோதய ஆராதனைக்காக எழும்புகிறார். ஒரு திருடன் வந்து இந்த கட்டியை அப்படியே பருத்தி கொண்டு போய்விட்டான். அற்புத விடுதல், அற்புதமான விடுதல். அப்போ ஞாயிற்றுக்கிழமை அவர் சபையில் ஒரு சாட்சி சொன்னதை என்னையும் தொட்டது. எனக்கு இந்த வியாதியை ஆண்டவர் தராவிட்டால் நான் இந்த 10 நாள் உபவாசம் இருந்திருக்கவும் மாட்டேன், இவ்வளோ தூரம் ஆண்டவரோடு என்ன செய்திருக்க மாட்டேன், நெருங்கி இருக்க மாட்டேன். நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான கஷ்டங்களும் உபத்திரவங்களும் பாடுகளும் தேவனோடு நெருங்க ஆண்டவர் அதை ஏதுவாக மாற்றுகிறார். இன்னைக்கு குவைட்டில் மங்காஃபில் இப்படி ஒரு ஃபயர் இன்சிடெண்ட் வந்தது பாருங்க. நாமும் பாஸ்டர் சொன்னது போல விசாலத்தில் இருந்த நாம் இப்போ எப்படி இருக்கிறோம், நெருக்கப்பட்டிருக்கிறோம். இது எதற்காக, நாம் இன்னும் ஆண்டவரோடு கொஞ்சம் கூட நெருங்கும்படியாக ஜெபிக்கும்படியாக சீக்கிரமாய் ஆண்டவர் விசாலமான வழியை நம்முடைய வாழ்க்கையில் ஒருக்குவார். ஆமென். செங்கடலில் செங்கல் பாதையை ஆயத்தப்படுத்த ஆண்டவருக்கு கூடுமானால் இதெல்லாம் ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆமென். நம்முடைய உள்ளத்தின் குமுறுதலையே பரலோக தேவன் காண்பாரா, காண்ப மாட்டாரா? நிச்சயமாய் கண்டு ஏற்ற வேளை வரும்போது நமக்காக ஆண்டவர் அற்புதம் செய்வார். குவைட்டில் நீங்கள் என்ன நோக்கத்தோடு கூட வந்தீர்களோ அதையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஏசாயா 61வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த குவைத்து ராஜ்யத்தினுடைய செல்வங்களை எல்லாம் அனுபவிக்க இன்னும் ஆண்டவர் நமக்கு ஏராளமான பாக்கியத்தையும் பரலோக தேவன் தருவார். ஆனால் ஒரு விஷயம், அப்போ ஆபிரகாம் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் பலிபீடங்களை கட்டி தேவனை என்ன செய்தார், தொழுது கொண்டார். இதை போல நம்ம இந்த தேசத்தில் என்ன வேலை காரியங்களாக இருந்தாலும் சமயம் கிடைக்கிறது போல, வாய்ப்புகள் கிடைக்கிறது போல நாம் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும், தேடினால் பாக்கியுள்ள எல்லா நன்மை ஆண்டவர் தருவாரா, தர மாட்டாரா? ஹோட்டலில் போய் உட்கார்ந்து, பிரதர் 2 தோசை கொண்டு வா, 2 பூரி கொண்டு வா அப்படின்னு சொன்னால் போதும், ஆட்டோமேட்டிக்காக சட்னி சாம்பார் வருமா, வராதா? தெய்வ பிள்ளைகளே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு வேலைக்காக வந்தீர்கள். ஆனால் நமக்கு இதுதான் தேடணும், முதலாவதாக ஆண்டவரை தான் தேடணும். பாக்கியுள்ள எல்லா நன்மைகளை ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காய் நமக்கு தருவார். காணாமல் போனதான கழுதைகளை தேடி ஷவுல் புறப்பட்டான். ஆமேன். வேலைக்காரனுடைய வார்த்தையை அப்படியே நம்பி சாமுவேலை தேடி போனார்கள். தீர்க்க தரிசனம் கேட்க போனார்கள். எதற்காக? காணாமல் போனதான கழுதை எங்கே என்று. ஆனால் அவன் திரும்பி வரும்போது ஒரு ராஜாவாய் அவன் திரும்பி வருகிறான். நீங்கள் இந்த தேசத்தில் வேலையை தேடி வந்தீர்கள், போகும்போதோ பெரிய ராஜாக்களாய் போக ஆண்டவர் உங்களுக்கு ராசாத்திமாராய் போக, ஆமே ராணி ராஜாவாய் போக கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பை தருவார். ஆனால் சமயம் கிட்டும் பொழுதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யணும், நீங்கள் கும்பிட வேண்டும், தேட வேண்டும், ஊழியங்களை செய்ய வேண்டும், பாஸ்டரோடு இணைந்து. ஆமேன். ஆரோன் அண்ணன் ஆரோனும் அத்தான் ஹூரும் மோசைக்கு எப்படி வலம் இடங்கை தாங்கினார்களோ அதே போல நீங்க என்ன செய்யப்பட வேண்டும், காணப்பட்டால் நம்முடைய சுகவாழ்வு துளிர்க்கும். ஆமேன். அப்போ சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க நம்பர் 1 கிறிஸ்துவிலும் அவருடைய அன்பிலும் வேறொன்றி
நிலை நிற்க வேண்டும், வேரூன்றி நிலை நிற்க வேண்டும். ஆமேன். ஒரு மண்ணினுடைய மேலே இருக்கிறதான ஆமேன் இந்த ஸ்டெம்பு, காய், கனி, பூ, இலை இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இது இப்படி நல்ல கொழுமையாக நிலை நிற்க காரணம் என்ன? மண்ணினுடைய அடியில் என்ன உண்டு தெய்வ பிள்ளைகளே? வேறுண்டு. அதை நாம் யாரும் என்ன செய்ய மாட்டோம்? காண மாட்டோம். இதே போல துன்பங்களும் கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்லுவது ஆமேன் இது இனிமையான வாழ்வு, சந்தோஷமான வாழ்வு. ஆனால் பட்டுமெத்தையின் வாழ்வல்ல, ரோஜா பூவின் வாசனையும் அல்ல. ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார், பாம்பும் தேளும் உள்ள வனாந்தரம் தாண்டினாலே பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் போய் சேர முடியும். புரியுதா தெய்வ பிள்ளைகளே? அப்போ கிறிஸ்தவ வாழ்வு துன்பத்தின் வாழ்வு, கஷ்டத்தின் வாழ்வு, நெருக்கத்தின் வாழ்வு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் கிறிஸ்துவனுடைய அன்பை கிறிஸ்துவில் நாம் என்ன செய்ய வேண்டும் தெய்வ பிள்ளைகளே? ஆமேன். நம்முடைய ஊரில் பல மரங்களையும் நம்முடைய வீட்டு காம்பவுண்டில் நாம் நட்டு வளர்த்தோம். அப்படிதானே? என்னெல்லாம் மரம் நடுவோம்? பிலாவு நடுவோம், மாவு, தென்னை மரம், எட்ஸட்ரா எட்ஸட்ரா. ராப்பாடி இரவில் வருகிறான், குடு 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 குடு. வீட்டினுடைய மேற்கு வசத்தில் நிற்கிறதான இந்த தெங்கு தான் உனக்கு தோஷமாய் காணப்படுகிறது. குடு 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 குடு. ஐயோ, ராப்பாடி சொல்லிவிட்டான். மறுநாளைக்கு அந்த தெங்கை அங்கே இருந்து நம்ம அப்படியே வேரோட பிடிங்கி எங்கே நடுவோம்? மேற்கில் இருந்து, சவுத்தில் இருந்து நார்த்தில் நடுவோம். பாருங்க, 3 மாதம் தாண்டி மாமனார் குவைட்டில் இருந்து ஊருக்கு வருகிறார். மருமகனே, என்ன தென்னை மரத்தை இங்கே நட்டுகிறாய்? இது அக்கினி, இது பந்தப்பாச்சல், இது என்ன அக்கினி உள்ளதான இடம், இங்கே என்ன செய்யக்கூடாது? நடவே கூடாது. அப்படியா மாமா? ஆமே. சவுத்தில் இருந்து நார்த்து வந்தாச்சு, நார்த்தில் இருந்து அடுத்து வெஸ்ட்டுக்கு போயாச்சு. 60 வருடம் ஆனாலும் அதிலிருந்து ஒரு கனி கூட நமக்கு என்ன செய்ய முடியாது தெய்வ பிள்ளைகளே? ஆமேன், பார்க்கவே முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன். ஆமேன். கிறிஸ்துவே போராட்டங்களை அனுபவித்தாரானால் நமக்கும் போராட்டம் உண்டா இல்லையா தெய்வ மகளே? நிச்சயமாய் உண்டு. நம்ம திட நம்பிக்கையாய் ஆண்டவரை நோக்கி என்ன செய்யணும்? நிலை நிற்க வேண்டும். கர்த்தர் நம்மளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவரை நம்பி யாரெல்லாம் இறங்கினார்களோ அவர்களை ஆண்டவர் உயர்த்தத்தான் செய்வார். ஆனால் ஒரு ட்ரைனிங் பீரியடு நமக்கு உண்டு. மிலிட்ரிக்கு செலெக்ஷன் ஆனதும் தம்பிங்க வா, நீ நல்லா இருக்கிறாய், ஹைட் அண்ட் ஒயிட்டாக இருக்கிறாய், இதா AK-47 காண்றவங்களை எல்லாம் நீ சுட்டு தள்ளு அப்படின்னு மிலிட்ரி கமாண்டர் யாராவது சொல்லுவாங்களா? இல்லவே இல்லை. அவனுக்கு 3 மாதம் 6 மாதம் 1 வருடம் ட்ரைனிங் உண்டோ இல்லையோ தெய்வ பிள்ளைகளே? ஆமேன். இதை போல ஆண்டவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார்? ட்ரைனிங் வைத்திருக்கிறார். ஆனால் விடாப்பிடியா உடும்பு பிடியா என்ன செய்யணும்? நம்ம பிடிக்கணும். கர்த்தர் கைவிடவே மாட்டார். எங்களுடைய குடும்பம் எல்லாம் பக்கா பூஜாரி, பேயாடி, மந்திரவாதம் செய்கிற பக்கா ஹிந்து குடும்பம். என்னுடைய தாத்தா ஒரு பெரிய பூஜாரி. என்னுடைய அப்பாவுக்கு மொத்தம் 11 பேர், 3 பேர் நேரத்தை செத்து போனாங்க, 8 பேர் உண்டு. அப்பா தான் முதல் மகன். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது என்று தெரியுமா? ஆமேன். ஊரில் வரும்போது நீ போனதே போனாய், நீ ஒரு என்னது இப்படி பெந்திக்கோசாய், இவ்வளோ இழிவான ஒரு இதில் நீ போய்விட்டாயே என்று சொல்லி பயங்கர போராட்டம், பிரச்சனைகள் ஏராளம். அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார். ஒரு சின்ன வீடு தான் எங்களுடைய வீடு. இதே மாதிரி ஒரு சின்ன ரூம். பைபிளை எடுப்பார், முழங்காலில் போய் நிற்பார். ஆமேன். எவ்வளவோ பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்தது. ஆண்டவரே, என்னைக்கு ஆனாலும் எலியாவின் தேவனை நீர் வெளிப்படுத்தினது போல ஆண்டவரே நீர்தான் வெளிப்பட வேண்டும். நான் சேவிக்கிற யெகோவா தேவன் தான் உண்மையுள்ள தேவன் என்று இவர்கள் என்ன செய்யணும்? அறியணும். படிப்படியாய் ஆரம்ப காலத்திலெல்லாம் எவ்வளவோ உத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள் நிலை நின்ற காரணத்தால் கர்த்தர் உயர்த்தினார். இல்லையா? இதே போல நம்ம என்ன போராட்டம் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்யக்கூடாது தெய்வ பிள்ளைகளை? போகவே கூடாது. கர்த்தர் கைவிடவே மாட்டார். திராணிக்கு மேலாக அவர் என்ன செய்ய மாட்டார்? பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவே என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவே என்றென்றுமே. திராணிக்கு மேல் சோதித்திடார், தாங்கிட பலனளிப்பான். திராணிக்கு மேல் சோதித்திடார், தாங்கிட பலனளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் படைக்கிறேன். தேவ சத்தம்
என்னுள்ளேமாக துளிக்குதே. ஹே தேவ சித்தம் நிறைவேற இணையும் நான் படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளெம்பலமாக துளிக்குதே. ஆமென். கிறிஸ்துவிலும் அவருடைய அன்பிலும் நாம் என்ன செய்ய வேண்டும் தெய்வ பிள்ளைகளே? அப்ப கிறிஸ்து அன்பிற்கு, ஆமென், நாம் லவ் என்று இங்கிலீஷில் சொல்லுகிறோம். அன்பிற்கு கிரேக்க மொழியில் 4 வார்த்தைகள் உண்டு. அகாப்பே, ஈரோஸ், ஃபிலியோ, ஸ்டார்கே. அகாப்பே என்று சொன்னால் உயிருக்கு பதிலாய் உயிரை வைத்து உயிரை கொடுத்து நேசிக்கிறதா அன்பு. இரண்டாவதாக ஃபிலியோ, பிரதர்லி லவ். ஆமென். இன்னைக்கு பிரதர்லி லவ் உலகத்தில் நிலை நிற்கிறதா? இல்லவே இல்லை. சகோதரர்கள், உடன்பிறப்புகள் நமக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க? எழும்புகிறாங்க. ஈரோஸ், அது செக்ஸுவல் லவ். இந்த அன்புக்கு அடிமைப்பட்ட அநேக வாலிபர்கள், ஆமேன், தங்களுடைய வாழ்க்கையை சீர்குலைத்து விடுகிறார்கள். அப்போ அகாப்பே, ஈரோஸ், ஃபிலியோ, நெக்ஸ்ட் ஸ்டார்கே. ஸ்டார்கே என்று சொன்னால் தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள லவ், அன்பு. அது நிலை நிற்பதில்லை. பாருங்க, தகப்பனுக்கு விரோதமாய் மகன் போலீஸ் ஸ்டேஷனில் போகிறான், மகனுக்கு விரோதமாய் அப்பா போலீஸ். நிலை நிற்கிற அன்பு உண்டுமானால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெளிப்படுத்தினதான அன்பே. கிறிஸ்துவ நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே, ஆமே, நம்மை நேசித்தபடியினால் அவருடைய அன்பை நாம் என்ன செய்திருக்கிறோம்? புரிந்திருக்கிறோம். எனவே கிறிஸ்து வெளிப்படுத்தினதான இந்த தெய்வீக அன்பில் தெய்வ பிள்ளைகளாய் இருக்கிறதான நாம் என்ன செய்ய வேண்டும்? நிலை நிற்க வேண்டும். உலகத்தில் பலவிதமான அன்பு. ஒரு பிரதர் திடீரென்று சீரியஸ் ஆகிவிட்டார். 108 வண்டியில் ஏற்றி, ஆம்புலன்ஸில் ஏற்றி நேரே அவரை எங்கே கொண்டு போகிறாங்க? ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க. நல்ல ஒரு வாலிபன் திடீரென்று ஓடி வந்தார். ஆமேன். ஓடி வந்து பார்த்தபோது கம்பவுண்டரிடம் கேட்டார்களாம், இந்த தாத்தா பிழைக்குமா? 15 மினிட். அதுக்குள்ளாடி வேறு என்ன செய்து போவார்? செத்தே போவார். கொஞ்சம் தாண்டி டாக்டர் சொன்னார், மிஞ்சி போனால் 1 hour. அதுக்குள்ளாடி வேறு என்ன செய்ய போகிறார்? சாக போகிறார். ஆனால் இந்த வாலிபன் இந்த தாத்தாவுக்கு பின்னாடியே நடந்தான். பாருங்க, தாத்தாவுக்கு 6 மக்கள் உண்டு, 6 மருமக்கள் உண்டு, 6 12 பேர பிள்ளைகளும் உண்டு. சோத்திரம், ஒருவரும் கிடையாது. தாத்தாவினுடைய ஆஸ்பத்திரியில் இந்த வாலிப சகோதரன் மட்டும். ஆனால் தாத்தா பிழைச்சிட்டாரு. எப்படி? ஐசியூல இருந்து ரூமுக்கு டிஸ்சார்ஜ் ஆயாச்சு. இந்த வாலிப சகோதரன் டெய்லி போவான். தாத்தா எப்படி இருக்கிறீங்க? காலமே உங்களுக்கு பெட் காஃபி கொண்டு வரட்டுமா? 10 மணிக்கு வந்து பொடி அரிசி கஞ்சி தரட்டுமா? மத்தியானம் சோறு வாங்கிட்டு வரட்டுமா? சாப்பாடு வாங்கிட்டு வரட்டுமா? சாயங்காலம் சப்பாத்தி கொண்டு வரட்டுமா? ஐயோ, சொந்த குடும்ப அங்கத்தினர்கள் 6 12 மக்களும் மருமக்களும், ஆமேன், 12 பேர பிள்ளைகளும். அப்போ 12 மொத்தம் எத்தனை? 2 டசன் அங்கத்தினர்கள் குடும்பத்தில் இருந்துட்டும் 6 நாளாகியும் ஒரு நபர் கூட என்ன செய்யல? பார்த்து வரல. தாத்தாக்கு இந்த வாலிபன் மேல் ரொம்ப பரிதாபம். ஐயோ பிள்ளை, நீ யார் பெற்ற பிள்ளை ஆனாலும் நீ நீடூழி வாழ்க. தம்பி, நீ யார்? எங்கே உள்ளவன்? உன்னுடைய பருவத்தில் எனக்கு நிறைய பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒன்று கூட இன்னைக்கு வரல. அதனால் நீ இப்படியெல்லாம் ஒரு அந்நிய பிள்ளையாக இருந்தாலும் நீ இப்படியெல்லாம் என்னை வந்து விசாரிக்கிறாயே, நீ யார் மகனே? உன்னுடைய தொழில் என்ன? நீ என்ன செய்கிறாய்? தாத்தா, நீங்கள் இங்கே வரும்போது டாக்டர் சொன்னார் 1 hour தாண்டாது, சூப்பரண்டு சொன்னாங்க 1/2 மணிக்கூர் கூட தாண்டாது. நான் அறியாமையில் பிரேத பெட்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியதான ஒரு கடையை வைத்திருக்கிறேன். ஒரு பெட்டி ஆர்டர் எடுக்கும்படியாய் உங்களை நான் இப்படி பார்த்து கொண்டே வருகிறேன். பார்த்தீங்களா சோதரன்? அப்போ இது என்ன அன்பு தெய்வ பிள்ளைகளே? மனிதனுடைய அன்பு எவ்வளவுதான், புரியுதா தெய்வ பிள்ளைகளே? எப்போ நம்ம கண்ணை மூடுவோம், ஆமேன், அவனுக்கு ஒரு பிரேதப்பட்டி கச்சவடமாகும். அதற்கு வேண்டி இந்த தாத்தாயை டெய்லி வந்து பராமரித்து ட்ரீட் பண்ணி, தாத்தாக்கு நல்ல வெண்ணி எல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து எப்படி பராமரிக்கிறான் பாருங்க தெய்வ பிள்ளைகளே. சோத்திர, மனிதனுடைய அன்பு இவ்வளவுதான். சில பெண் மக்கள் உண்டு பாருங்க, நீங்களெல்லாம் மன்னித்து விடுங்கள். தாய்மார்கள் எவ்வளோ சீரியஸாக இருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க? திரும்பி பார்க்க மாட்டாங்க. கடைசியாக தாயினுடைய உயிர் போகிறதான வேலை, ஒரு சொட்டு வெள்ளம் கூட என்ன செய்யாது? இறங்காது. நன்றாக இருக்கும்போது ஒரு சாப்பாடு கூட என்ன செய்ய மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க.
கடைசியா பாட்டியினுடைய உயிர் போகிறதான வேளையில் இவர்கள் அசையா பர்வதம் போல பாட்டிய பக்கத்தில் ஒரு சேரம் போட்டு உட்கார்ந்து, அம்மா கை தடவட்டுமா, நெஞ்சு தடவட்டுமா, காலு தடவட்டுமா, அம்மா கொஞ்சம் குடிங்கம்மா, ஒரு டீஸ்பூனையும் கையில் வைத்து கிளவிக்கு இறங்காமல் இருந்தாலும் அப்படியே வெள்ளத்தை என்ன செய்வாங்க, ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னவென்று தெரியுமா தெய்வ பிள்ளைகளே? நல்ல காலத்தில் தாத்தா போட்டு கொடுத்ததான 2 பாம்படம், ஒரு நெக்லேஸு, ஒரு ஒட்டியானம், 2 காப்பெல்லாம் கையில் உண்டு. பாட்டியை குளிப்பாட்டுகிறதான வேளையில் இதெல்லாம் அப்படியே உரிந்தெடுக்கும்படியாய் கடைசி தருணத்தில் ஒரு அன்பு காட்டிடுவா பாருங்க. இந்த மாயமான அன்பில் ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, விசுவாசிக்க கேட்கக்கூடாது. தேவ அன்பு தான் நமக்கு நிலை நிற்கிற அன்பு. அவருடைய அன்பு என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம் வாசித்து பாருங்க. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அமைதியா வாசிங்க, சத்தம் வரக்கூடாது, சவுண்டு ப்ரூஃப். ஏவனோ அல்லேலூயா. பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவரை பரலோக தேவன் ஒரு பாவியை போல் நமக்காக நாம் யாரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் உலகத்தில் இவ்வளவா என்ன செய்தார், அன்பு. அப்ப இயேசு எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் தெய்வ பிள்ளைகளே? நாம் யாரும் கெட்டு போகாம எங்க போகணும், எப்படியாவது நித்திய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனோடு நித்திய காலம் வாழலா. நித்திய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனோடு நித்திய காலம் வாழலாம். பரிசுத்த உலகமதில் அத்தன் மாணவரையில் நித்தம் சுகித்திடலாம் வா. பரிசுத்த உலகமதில் அத்தன் மாணவரையில் நித்தம் சுகித்திடலாம் வா. மகனே ஓ மகளே என் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. ஹல்லேலூயா. அப்போ தெய்வ பிள்ளைகளே, தேவனுடைய அன்பில் நாம் நிலைநிற்க வேண்டும். கிறிஸ்துவில் வேரூன்றி நாம் நிலைநிற்க வேண்டும். அப்படி நிலைநிற்போமானால் ஆண்டவர் சீக்கிரமாய் நம்முடைய வாழ்வை தொழிற்விட்டு எழும்ப ஆண்டவர் உதவி செய்வார். போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும். வாக்குத்தத்தத்தின்படி இஸ்ரவேல் மக்கள் ஆமேன் எகிப்து நாட்டில் இருந்து அவர்கள் என்ன செய்யப்பட்டாங்க, விடுவிக்கப்பட்டாங்க. ஆனா முன்னாடி என்னது, பயங்கரமான செங்கடல், பின்னாடி பார்வோனும் சேனையும். ஆமேன் இப்படி இடுக்கமான காரியங்கள் வரும். பாஸ்டர் ஒரு பிரதரை பற்றி சொன்னபோது ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பயங்கரமான உபத்திரவம் பாடுகள் இல்லையா, அது நிச்சயமாய் வரும். ஆண்டவர் நமக்கு போடுகிறதான டெஸ்ட், எக்ஸாமினேஷன், அதில் நாம் பாஸ் ஆனால் ப்ரமோஷன் நிச்சயம். ஆமேன். கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். படிங்க மார்க்கு, திடீரென்று ஒரு வசனம் ஞாபகம் வந்து பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 13வது வசனமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 13வது வசனம். அவர் இயேசுநாதர் ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து பாத்தீங்களா. ஞானஸ்நானம் எடுத்ததும் அது யார் ஸ்நானம் எடுத்த பிரதர் யாரா இருந்தாலும் ஆமே, ஞானஸ்நானம் எடுத்ததும் ஆமேன் வனாந்தர ஒன்றாமது அனுபவம் என்ன, ஆமேன் வனாந்தரத்தின் அனுபவம். இரண்டாவதாக வாசிங்க. 2 சாத்தானால் உள்ளதான சோதனை. 3 நாட்டு மிருகங்களா, டொமஸ்டிக் அனிமல்ஸா? இல்லவே இல்லை. பெட் அனிமல்ஸா? இல்லவே இல்லை. காட்டு மிருகங்கள், ஓனாய், சிங்கம், கரடி, புலி, சோதர காட்டு மிருகங்களோடு சஞ்சரித்து அவருக்கு ஊழியம் செய்தார். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. ஞானஸ்நானம் பெற்ற இயேசுவுக்கு வந்ததான துன்பம் 1 வனாந்தரம், 2 சாத்தானுடைய சோதனை, 3 காட்டு மிருகங்களுடைய நடுவில். பார்த்தீங்களா 3 அனுபவங்கள். ஞானஸ்நானம் எடுத்த இயேசுக்கு வந்த அனுபவங்கள். ஆனாலும் ஆண்டவர் கைவிடுகிற தேவன் அல்ல. தேவதூதர்கள் வந்து அவரை ஆற்றி தேற்றினார்கள். மத்தேயு லூக்கா எழுதின சுவிசேஷங்களை எடுக்கின்ற வாசிக்கும் போது
ஆமேன். பிசாசானவன் ஞானஸ்நானம் பெற்று 40 நாள் உபவாசம் எடுத்த இயேசுவினிடம் பிசாசானவன் வந்தபோது இயேசு எப்படி ஜெயம் எடுத்தார்? உபாகமத்திலும் சங்கீத புத்தகங்களிலும் உள்ள வசனங்களை வார்த்தையை சொல்லி அவர் என்ன செய்தார்? தெய்வ பிள்ளைகளே, ஜெயம் எடுத்தார். இதே போல ஆமேன், விசுவாச வாழ்க்கையில் வருகிற தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனத்தால் வார்த்தையினால் சாத்தானே என்னை விட்டு போய் இப்படி இது எழுதியிருக்கிறதே, இப்படி எழுதப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி நாம் ஜெயமடிப்போமானால், கடிந்து கொள்வோமானால், ஆண்டவர் வெற்றியான வாழ்க்கையை கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்த அதே வெற்றியை நம்முடைய வாழ்க்கையிலும் வெற்றியாய் ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஆரம்ப காலங்களில் இப்படிப்பட்ட சோதனைகளும் வேதனைகளும் எல்லாம் என்ன செய்யும்? வரும். நம்ம சகித்து தான் ஆகணும். கர்த்தர் கைவிடுகிற தேவன் இல்லை. அப்போ முதலாவதாக கிறிஸ்துவிலும் அவருடைய அன்பிலும் என்ன செய்ய வேண்டும்? வேறொன்றி நிலை நிற்க வேண்டும். இரண்டாவதாக வாசித்து பாருங்கள், யோபின் புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். யோபின் புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கையுண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும். அதன் இளம் கிளைகள் என்ன செய்யும்? துளிர்க்கும். ஸ்தோத்திரம். போதும். பாருங்கள் தெய்வ பிள்ளைகளை, இங்கே நாம் வாசிக்கிறோம், ஒரு மரத்தை குறித்தாவது நமக்கு என்ன உண்டு? நம்பிக்கை உண்டு. அதை வெட்டி போட்டாலும் அது திரும்ப என்ன செய்யும்? தெய்வ பிள்ளைகளே, துளிர்விடும். அப்படி துளிர் விடுகிற 1-2 மரங்களை சொல்லலாமா? ட்ரம்ஸ்டிக் ட்ரீ, முருங்காய் மரம் இல்லையா? துளிர் விடுமா? விடாதா? விடும். ஆமேன். அப்புறமா என்னது? வாழை துளிர் விடும். 2. நம்பர் 3 ஆமேன். இந்த புலா மரத்தினுடைய வேரில் இருந்தெல்லாம், அயனி மரத்தினுடைய வேரில் இருந்தெல்லாம் துளிர் விடுமா? விடாதா? விடும். தெய்வ பிள்ளைகளே, முதலாவதாக சீக்கிரமாய் துளிர் விட வேண்டுமா, சுகவாழ்வு சூழல் விட வேண்டுமானால் கிறிஸ்துவிலும் அவருடைய அன்பிலும். இரண்டாவதாக மற்றவர்களால் வெட்டப்பட வேண்டும். புரியுதா தெய்வ பிள்ளைகளே? ஆமே. மற்றவர்களால் நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? வெட்டப்பட வேண்டும். அந்த வசனத்தை ஒரு விசை கூட வாசிப்போம். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கையுண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும். ஆமேன். அது என்ன செய்யும் தெய்வ மக்களே? திரும்ப தழைக்கும். சோத்திரம். வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தளர்க்கும். இதற்கு இணையாக ஒரு நபர் வெட்டப்பட்டார், துளிர் விட்டு எழும்பினார். அவர் யார் என்று பார்ப்போம். இதே ஏசாயா 53வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள் படியுங்கள். ஏசாயா 53:1-2. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டது யார்? இளம் கிளையை போலவும் தாம் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அழகுமில்லை. சோத்திரம். போதும். 2வது வசனத்தில் இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக. தெய்வ பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் சுமார் 700 வருடங்களுக்கு முன்னாடி ஏசாயாவுக்கு ஆண்டவர் கொடுத்ததான வெளிப்பாடு. பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் எத்தனை சுவிசேஷங்கள் உண்டு? 4. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷ புஸ்தகம்தான் ஏது? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அவருடைய வாழ்வு, அவருடைய ஊழியம், அவருடைய ஆமேன் சிலுவை பாடு மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், ஆமேன் 1000 ஆண்டு அரசாட்சி, இதையெல்லாம் நாம் எங்கே பார்க்கிறோம்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம் தான் 53வது அதிகாரம். இந்த 53வது அதிகாரத்தினுடைய மைய கருத்து என்னன்னு கேட்டால், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடு மரணம். புரியுதா தெய்வ பிள்ளைகளே? இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடு மரணம். இயேசுநாதர் துளிர் விட்டு எழும்பினார். அவர் வெட்டப்பட்டார். ரோமா அரசாங்கத்தால், ஏரோதினால், சதுசேயர்களால், பிலாத்துவினால், பரிசேயர்களால், ஆமேன் அதே போல தேவாலய ஆமேன் சேவகர்களால், படித்த பட்டதாரிகளால், யூத ஜனங்களால், புறஜாதி மக்களால் இயேசுநாதர் என்ன செய்யப்பட்டார்? தெய்வ பிள்ளைகளே, வெட்டப்பட்டார். அவர் வெட்டப்பட்ட போது அவருடைய அனுபவங்கள் என்ன என்று இதே அதிகாரம் கடைசி வரையும் நாம் வாசிக்கிறோம். ஆமே. 2வது வசனத்தில் அழகு இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் இல்லை. 3வது வசனத்தில்
அசட்டை பண்ணப்பட்டவர், மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவர். ஆமேன். அதே 3வது வசனத்தில் அசட்டை பண்ணப்பட்டவர். 4வது வசனத்தில் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்தார். 5வது வசனத்தில் அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவர் தழும்புள்ளவராய் மாறினார். 6வது வசனத்தில் அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். 7வது வசனத்தில் நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார். 8வது வசனத்தில் இடுக்கங்கள், நியாய தீர்ப்புகள். 9வது வசனத்தில் பிரேத குழியை நியமித்தார்கள். ஆமேன். அவர் கொடுமை பிரேத குழியை 10வது வசனத்தில் ஆமேன் கர்த்தரோ அவரை என்ன செய்யார்? நொறுக்கினார், பாடுகள் குடுப்படுத்தினார். ஆமேன். இப்படி 1 முதல் 10 வரையுள்ள வசனங்கள் எண்ணி 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 பாருங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் இயேசுநாதருடைய சிலுவை பாடு மரண வேளையில் கெட்சமனா தோட்டம் முதல் கோல்கோதா மலை முகல் வரையும் இயேசு அனுபவித்தாரா இல்லையா? தெய்வ பிள்ளைகளை அனுபவித்தார். இதை போல உங்களுடைய அன்பர்கள், நண்பர்கள், மொர்தேக்காயை போலுள்ள ஆமானை போலுள்ளதான மேல் அதிகாரிகள், சன்பல்லத்து, நெகேமியாவுக்கு விரோதமாக எழும்பினதான சன்பல்லத்து, தோபியா, இதை போலுள்ள நபர்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் போது நாமும் என்ன செய்யப்படுகிறோம்? வெட்டப்படுகிறோம். வெட்ட 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 துளிர் விட்டெழும்ப ஆண்டவர் உதவி செய்வார். ஆமேன். அதில் ஒரு வார்த்தை இப்படி இருக்கிறது பாருங்க. 10வது வசனத்தில் அவர் தமது சந்ததியை கண்டு, பார்த்தீங்களா? அவர் தமது சந்ததியை கண்டு இதையெல்லாம் என்ன செய்தாராம்? அனுபவித்தாராம். இதே போல இயேசுநாதருடைய சிலுவை பாடு மரணத்தை விவரிக்கிற ஒரு 16 சங்கீதங்கள் உண்டு. ஆமே, மேசியா சங்கீதங்கள். அதில் 22வது சங்கீதத்தினுடைய கடைசியிலும் அவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். 30வது வசனத்தில் 22-30 படிச்சு பாருங்க. போதும், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். இயேசு இந்த பாடு, அதுவும் 22ஆம் சங்கீதம் இயேசுனுடைய சிலுவை பாடு மரணம் இல்லையா? 1வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? என் தேவனே, என் தேவனே. ஆமேன். இது தாவீது எழுதுகிற சங்கீதம், அப்படிதானே? சிலுவையில் 7 வார்த்தைகளில் ஒரு வார்த்தை என்ன? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, காரணம் கூடாமல் மற்றுள்ளவர்களால் நீங்கள் சிறுமைப்படுத்தப்படும் போது கர்த்தருக்குள் நீங்கள் வேறு ஒன்றை நிலை நிற்க வேண்டும். சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்விட உதவி செய்வார். கிறிஸ்தவம் இதோடு அழிந்து போனது என்று இயேசுவை சிலுவையிலே அறைந்ததும் அவர்கள் என்ன செய்தார்கள்? நினைத்தார்கள். அழிந்து போனதா? இல்லவே இல்லை. மரணமே உன் ஜெயமெங்கே, பாதாளமே என்று சவால் விட்டு கொண்டு 3ஆம் நாள் இயேசுநாதர் என்ன செய்தார்? தெய்வ பிள்ளைகளே, உயிர்த்தெழும்பினார். ஆமே, உலகத்தின் அதிபதியாய் மாறினார். சோத்திரம். சுகவாழ்வு துளிர் விட்டெழும்ப ஆண்டவர் உதவி செய்தார். இதை போல உங்களையும் வெட்ட 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 கர்த்தர் என்ன செய்வார்? ஆமேன். எஜமானுக்கு கீழ்ப்படாமல் ஒரு குதிரை இருந்தது பாருங்க. உயிரோடு புதைத்து விடும்படியா எஜமானன் விரும்பினான். இந்த எஜமானன் 2 வேலைக்காரர்களை கொண்டு வந்து 15 அடி ஆழத்தில் ஒரு பெரிய குழியை எடுத்தான், குண்டு. அதில் இந்த குதிரையை உயிரோட போட்டு மேலே இருந்து மண் என்ன செய்து விட்டானாம்? அள்ளி அள்ளி போட்டான். எஜமானனு பயங்கர சந்தோஷம். குதிரையை நான் உயிரோட என்ன செய்து விட்டேன். ஒவ்வொரு கூடை மண்ணு கீழே விழ விழ குதிரை அப்படியே அந்த குண்டில் இருந்து அப்படியே குடையுமா பாருங்க. ஆமேன். இந்த மண்ணெல்லாம் கீழே போகும். 10 அடி, 8 அடி, 6 அடி, 4 அடி, 2 அடி வந்தது. ஹான் என்று சொல்லி குழியில் இருந்தது குதிரை என்ன செய்ததாம்? வெளியே வந்ததாம். மனிதன் நம்மளை மண்ணிட்டு மூட விரும்ப விரும்ப ஆமேன் அந்த மண்ணெல்லாம் நம்முடைய வெற்றியின்படியாய் பரலோகத்தில் தேவன் மாற்றுவார். மற்றுள்ளவர்களால் நீங்கள் துன்புறுத்தப்படலாம், நெருக்கப்படலாம், துன்பப்படுத்தப்படலாம், இழிவாய் பேசப்படலாம், ஒதுக்கப்படலாம், லாஸ்ட் லீஸ்ட் அண்ட் லோஸ்ட் என்று எண்ணப்படலாம். கலங்காதிருங்கள், ஆண்டவர் ஒரு நாள் வரும். ஆமே, இதெல்லாம் வந்தால் தான் நமக்கும் ஒரு உயர் உண்டு பாருங்க. ஒரு பாஸ்டர் தன்னுடைய புத்தகத்தில் இப்படி எழுதினார். ஆமேன். ஆமான் மொர்தேக்காய்க்கு விரோதமாய் ஒரு ஆமான் எழும்பாவிட்டால் மொர்தேக்காய் இன்னைக்கு எப்படி தான் இருக்கணும்? வாசல் படி காவல்காரனாகத்தான் இருக்கணும், செக்யூரிட்டியாக தான் இருக்கணும், மஸ்ரீஸை போல இல்லையா? ஆமேன். ஆனால் ஒரு ஆமான் எழும்பின காரணத்தால் மொர்தேக்காய்க்கு ஒரு பதவி உயர் உண்டானதா இல்லையா? இதை போல மற்றுள்ளவரால் நீங்கள் கிழங்கு சீகிறது போல சீகப்பட பட கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்தி கொண்டே இருப்பார். 2. 3ஆவதாக எண்ணாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எண்ணாகமத்தின் புஸ்தகம்
17வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அப்பொழுது தெரிந்து கொள்கிறவனுடைய நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும் கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன். சோதரம். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் என்ன செய்யும்? துளிர்க்கும். அவ ஒன்று கிறிஸ்துவிலும் கிறிஸ்துவனுடைய அன்பிலும் வேரூன்றி நிலை நின்றால் சுகவாழ்வு சீக்கிரத்தில், இரண்டாவதாக மற்றவர்களால் வெட்டப்படும் போது, மூன்றாவதாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய கோல் துளிர் விட்டெழும்ப ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை ஸ்தோத்திரம். இதனுடைய பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேல் மக்களுடைய சுப்ரீம் இன் கமாண்டர் சீஃபாக ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார்? இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு வரும்படியாய் மோசையை தெரிந்து கொண்டார். சொன்னார் 5 விதமான சாக்கு போக்கு. ஆண்டவர் அதற்கு பதிலாய் அசிஸ்டண்டாக தன்னை விட 3 வயது கூடுதலான அண்ணன் ஆரோனை உதவி போதகராய் மோசைக்கு கொடுத்தார். அப்படியே நடத்திட்டு வராங்க பாருங்க. நடத்திட்டு வரும்போது எங்கு பார்த்தாலும் ஒரு கூட்டத்தார் நமக்கு விரோதமாக இருப்பார்களா இல்லையா? இல்லாவிட்டால் நாம் மனிதர்கள் அல்ல. சோத்திரம். இருப்பார்களா இல்லையா? அது ஒரு ஆஃபீஸ் ஆனாலும், எந்த ஒரு வேலையை எந்த இடத்துல ஆனாலும், ஈவன் சபைகளில் ஆனாலும். குவைட்டில் அப்படி இல்லை என்று நினைக்கிறேன். சோத்திரம். ஆமாம், ஒரு கூட்டத்தார் நமக்கு விரோதமாக இருப்பார்களா இல்லையா? தெய்வ பிள்ளைகளே, ஓ டைம் போய்விட்டதா? ஒரு ஆளுங்கட்சி உண்டுமானால் ஒரு எதிர்கட்சி உண்டா இல்லையா? டிஎம்கே உண்டுமானால் ஏடிஎம்கே உண்டா இல்லையா? ஆமாம். அப்படி இங்கே ஒரு டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும். அது யாரு? 16வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். 16வது அதிகாரம் 1வது வசனத்தில், லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இசையாரின் மகன் கோராக என்பவன் ரூபன் வம்சத்துள்ள எலியாவின் குமாராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலத்தின் குமாரனாகிய ஓமையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரன் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடு கூட மோசைக்கு போதும். ஆளுங்கட்சி தலைவர் மோசை. ஆடா, இவன் என்னது? ஒரு திக்குவாயன், சோத்திரன், கொலைகாரன். இவனுக்கு பின்னாடி நம்ம இவன் சொல்கிறது மாதிரி எல்லாம் கேட்கணுமா? நமக்கு என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் கிடையாதா? நமக்கு இஸ்ரவேல் மக்களை நடத்த தெரியாதா? நமக்கு அதற்குள்ள பவர் இல்லையா? விடக்கூடாது இவனுகளை. யாரையும், மோசையையும் ஆரோனையும் விடக்கூடாது. நமக்கும் ஆட்சி செய்துதான் ஆகணும். எழும்பினான் ஒருத்தன், அவனுடைய பெயர் என்ன? கோராக். அவனோடு கூட கொடி பிடிக்கும்படியாய் 3 பேர். நம்பர் 1 தாதான், இரண்டாவதாக அபீராம், மூன்றாவதாக ஓன். தாதான், அபீராம், ஓன். நீங்கள் 3 பேர் என்னோடு கூட சேருவீங்களா? உனக்கு ஃபுட் மினிஸ்டர் பதவி தருகிறேன். ஆமேன். அடுத்து உனக்கு டூரிசம் டிபார்ட்மெண்ட். 3 பேருக்கு 3 பதவி. இந்த பயில 3 பேரும் கூட சேர்ந்து என்ன செய்தாங்க? 250 பேரை பிடிச்சிட்டாங்க. வாங்க, நீங்கள் பாஸ் ஆனால் எம்பியும் எம்எல்ஏ ஆகவும் நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? பார்லமெண்டில் நமக்கு ஒரு கலக்கு என்ன செய்து விடலாம்? கலக்கி விடலாம். எழும்பினார்கள் பாருங்கள். சோத்திரம். ஆமேன். யாருக்கு? ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பினாரா? மோசைக்கு விரோதமாக? ஆண்டவருக்கு. சோத்திரம். எழும்பினார்கள். கர்த்தர் இவர்கள் எழும்பி வேற ஒன்றும் செய்யலை, மோசையை அடிக்கல. ஆமேன். மோசைக்கு விரோதமாய் ஒரு கெட்ட வார்த்தை கூட சொல்லல, வேற ஒன்றும் செய்யலை. 2 வார்த்தைகள். மோசைக்கு மாறுவதனுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபை எல்லாரும் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள். 2 வார்த்தை. ஹோ, தேவனால் பொறுத்து கொள்ள முடியல பாருங்க. ஒன்றே நீங்கள் மிஞ்சி போனீங்க, 2 நாங்கள் எல்லாரும். பின்ன இதற்கு விரோதமாக ஏன் உங்களை எங்களுக்கு மேலே என்ன செய்துட்டு இருக்கீங்க? உயர்த்திட்டு இருக்கீங்க. ஆண்டவருக்கு அது என்ன செய்யவில்லை? தெய்வ பிள்ளைகளே, பொறுத்து கொள்ளவே முடியலை. மோசைக்கும் பொறுத்து கொள்ள முடியலை. திறப்பின் வாசலில் நின்று இவர்களுடைய உயிரையெல்லாம் நான் காப்பாற்றினேன், இவர்களா எனக்கு விரோதமாக என்ன செய்கிறார்கள்? எழும்புகிறார்கள். முகங்குப்புற விழுந்தான். ஆண்டவரோ, நீ கொஞ்சம் அடங்கியிரு, சும்மா இரு, நான் என்னுடைய கிரியை என்ன செய்ய போகிறேன்? நீங்கள் என்னை வீடுகளில் போய் 16, 17 அதிகாரங்களை நீங்கள் ஊக்கமாக என்ன செய்யணும்? வாசிக்கணும். வாசித்து நமக்கு அருமையாய் தந்திருக்கிற பாஸ்டர் லாரன்ஸ் அவர்களோடு கூட நீங்கள் எல்லா காரியங்களிலும் என்ன செய்யணும்? தெய்வ மக்களே, திருவாய்க்கு எதிர்வாய்
கிடையவே கிடையாது. என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்பட்டு என்ன செய்யுங்க. ஆமே, ஆண்டவர் நமக்கு தருவார். நான் ஒரு சபையில் ஊழியத்துக்கு போனேன் பாருங்க. என்னோடு கூட வேதாம கல்லூரியில் படித்த ஒரு சகோதரன், அண்ணா போய் இந்த சபையில ஊழியத்துக்கு போகிறேன், அங்குள்ள விசுவாசிகளை பற்றி உனக்கு தெரியுமா? சோத்திரம் தெரியாது. அப்போ காண்டாமிருகம், சிங்கம், பீறுகிற ஓநாய்கள், மூத்த விசுவாசிகள், சாதுயா காலம் முதலே உள்ள சாவருடைய காலம் முதலே உள்ள விசுவாசிகள், 40 வருடம் 50 வருடான விசுவாசிகள், உனக்கு முன்னாடி இருந்த பாஸ்டர் எவ்வளோ அனுபவசாலி, அவரே அடிக்க கை நீட்டினாங்க. நீ 2 பிள்ளைகளுமாய் பிஞ்சு பிள்ளைகளுமாய் போகிறாய். எப்படி அண்ணா? நீ போகாத அண்ணா, 5 விசுவாசிகள் உள்ள சபையை தந்தாலும் நீ போ. ஆனால் இந்த 50 விசுவாசிகள் உள்ள இந்த சபையில் நீ என்ன செய்யாத, நீ 6 மாதம் தகைக்க மாட்டேன் அண்ணா. ஏன்னா அவர் சொன்னது உண்மையான காரியம். அவர் சொன்னது அங்குள்ள விசுவாசிகள் அப்படிப்பட்டவர்கள் தான். அந்த வார்த்தையை கேட்டது அன்னையிலிருந்து ஸ்பெஷலாக நான் நைட் எழும்பி இருந்து ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, போலாம் என்று சம்மதித்திருக்கிறேன், நீயும் ஒரு விளக்கை ஏந்தி ஒரு இருட்டில் போய் மக்கள் அந்த ஒளியை கண்டு நிறைய பேர் வருகிறதாய் தரிசனம் தந்தீர். 7 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணின மறுநாளைக்கு தான் இவர் இப்படி சொல்கிறாரு பாருங்க, ஆண்டவர் தரிசனம் தந்தார், போ பிரச்சனை இல்லைன்னு. இப்படி ஆண்டவரே கொண்டு போகிறீர் ஆனார் பயன்படுத்தும். இல்லாவிட்டால் இந்த வெள்ளிக்கிழமை சார்ஜ் எடுக்க போகிறேன், இந்த 4 நாளுக்குள்ளாடி எப்படியாவது ஒரு தடையை உண்டு பண்ணி தலைவருடைய மைண்டை நீ என்ன செய்யணும், மாற்றி எனக்கு வேறொரு சபை என்ன செய்யணும், தரணும். போய் பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. ஆமேன். முறைக்குத முறைப்புகளை எல்லாம் பார்த்தா நம்மளே பயந்து போகும். ஆமேன். ஸ்தோத்திரம். 1 வாரம் ஆனது, 2 வாரம் ஆனது, 3 வாரம் ஆனது. யார் யாரெல்லாம் காட்டுப்போத்தும் சிங்கமும் கரடியும் புலியும் என்று சொன்னார்களோ அவர்களை எல்லாவரையும் ஆண்டவர் அப்படியே தம்முடைய கிரியை வெளிப்படுத்தி அடக்கி, நான் அன்னைக்கு சிறுவன், என்னை 17 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சபையினுடைய காரியத்தை சொல்லுகிறேன், என்னுடைய கையில் ஆட்டுக்குட்டியாக ஆண்டவர் கொடுத்து விட்டார் பாருங்க. சோத்திரம். உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து ஆமென் நீங்கள் என்ன செய்யணும், அவர்களை அடக்கணும்னு இருக்கா, அவர்களுக்கு அடங்கி இருக்கணும்னு இருக்கா? எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் அடங்கி இருக்கணும். டைம் இல்லை, நான் பாட்ட போகிறேன். அடங்கி இருக்கணும் தெய்வ பிள்ளைகளை. பாஸ்டரோடு கூட எல்லா காரியங்களிலும் ஒத்துழைங்க. ஊழியக்காரங்களுக்கு கைத்தாங்கல் கொடுக்கிற ஒரு குடும்பங்களையும் ஆண்டவர் மறக்கவே மாட்டார். தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஊழியக்காரங்களுக்கு கரம் பண்ணுகிறவங்களை, போஷிப்பிக்கிறவங்களை, ஊழியத்தில் ஒத்தாசையாக இருக்கிறவங்களை, அவர்களுடைய நெருக்கத்தில் ஆமென் பங்கு வருகிறவர்களை ஒருவரையும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். ஆண்டவர் எழும்பினார் பாருங்க. ஆமேன். எழும்பி டேய் எல்லாவரும் மாறிப்போ, கோராகனுடைய குடும்பத்தை விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, மாறிப்போங்க. ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க. ஆமே, இவங்க சொன்னது 2 வார்த்தை, நீங்கள் மிஞ்சி போனீங்க. இப்போ சபை எல்லாரும் என்ன செய்கிறாங்க, பரிசுத்தம். இந்த வார்த்தை யாரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை? ஆண்டவரால். பயங்கர நியாய தீர்ப்பு. நம்முடைய அன்புள்ளவர். மறு சைடில் அவருக்கு இன்னொரு ஃபேஸ் உண்டு. அவர் பட்சிக்கிற நடந்தது என்ன? படியுங்கள் 31வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. அவன் இந்த பிளர்ந்தது. வாசிங்க அடுத்த வசனம். பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோரா கூறிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. 35வது வசனத்தில் அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு தூபங்காட்டின 250 பேரையும் பட்சித்து விட்டது. 49வது வசனம். கோராகின் காரிய நிமித்தம் செத்தவர்களின் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,700. சோத்திரம். பார்த்தீங்களா கர்த்தருடைய கோபம். எழும்பினது ஒருத்தன், அவனுடைய பேர் என்ன? கோராகு. ஒரு பவுல் நிமித்தம் கப்பலில் இருந்த 276 பயணிகள் ஆமேன் தப்புவிக்கப்பட்டார்கள் இல்லையா, அப்போஸ்தலர் நடவடிக்கை 28வது அதிகாரத்தில். ஆனால் இங்க ஒரு கோராகு நிமித்தம் ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன செய்தாங்க, செத்தே போனாங்க. நாம் நிமித்தம் மற்றவர்கள் சாவக்கூடாது, பவுலை போல நான் காப்பாற்றுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். சோத்திரம். முதலாவதாக கோராகனுடைய குடும்பம் அப்படியே அபேஸ், பூமி வாய் வளர்ந்து போனது. 2வதாக ஆமே எம்எல்ஏ எம்பிமார்கள் 250 பேர், அவர்களை என்ன செய்தது, அக்னி தானே ஆமேன் கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு தூபங்காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. 3வதாக ஒரு வாதையை அனுப்பி அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டாங்க பாருங்க. அவர்கள் எத்தனை பேர்? அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,000. எவ்வளோ கொடிய பரிதாபம். எழும்பினது ஒருத்தன், தீர்ந்தது பல ஆயிரக்கணக்கான மக்கள்.
ஆனாலும் ஆண்டவருடைய கோபம் தணியவில்லை. டேய் வாங்க, 12 கோத்திரவும் 12 கம்பை வெட்டிக்கிட்டு கோலை வெட்டிட்டு வாங்க, ஆசரிப்பு கூடாரத்தில் நான் சந்திக்கிறதான இடத்தில் அந்த கோல்களை வையுங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் என்ன செய்யும்? துளிர்க்கும். இரவில் வைத்தார்கள். ஆமேன். இயேசுநாதர் அத்தியை பார்த்து சாபம் போட்டார், அப்படித்தானே? மறுநாளைக்கு 12 மணிக்கு ஒரு தாண்டினது அத்தி என்ன செய்து போட்டது? ஆனால் இங்க பாருங்க, 17:5 நாம் என்ன வாசித்தோம்? ஒற்றை நைட்டு கொண்டு அத்தி பட்டு போனது, ஆனால் ஒற்றை நைட்டு கொண்டு ஒரு கோல் துளிர் விட்டு. என்ன ஆச்சரியம் தெய்வ பிள்ளைகளை! கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும், உபவசிக்கணும், ஜெபம் பண்ணணும், கூட்டங்கள் ஒன்றும் முடக்கக்கூடாது, காணிக்கைகள் தசவாங்கள் எல்லாம் ஒழுங்கா கொடுக்கணும். ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கின்றது போல இருந்தால் நம்முடைய கோலும் விறகாக மாறாது, அது பச்சையாய் துளிர் விட்டு எழும்ப ஆண்டவர் இதை செய்வார். அது துளிர் விட்டு எழும்பினது மட்டுமல்ல, அது கீழே வாசிக்கிறோம், அது பூ பூத்து, அது காய் காய்த்து, அது வாதுமை பழம் என்ன செய்ததா? கொடுத்ததான் தெய்வ பிள்ளைகளை. இதை போல நீங்களும் நல்ல பூ பூத்து காய் காய்த்து நல்ல கனிகளை நிறந்தவர்களாய், ஆமேன், குவைத்தி ராஜாவை போல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஊழியக்காரங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கணும். இந்த வசனங்களால் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், நாம் ஒப்பு கொடுப்போம். வசனம் வாக்குத்தத்தம், சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. எல்லா தெய்வ பிள்ளைகளும் ஒப்பு கொடுங்க அப்படியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னார், சீக்கிரமாய் வருகிறேன். ஹல்லேலூயா. நல்ல தகப்பன். ஆமென். தாமதப்படுத்தாத நல்ல தகப்பன். அவர் எல்லாவற்றையும் சீக்கிரமாய் செய்ய எதிர்பார்க்கிறாரு. ஜெபத்தை சீக்கிரமாக செய்ய எதிர்பார்க்குறாரு. ஊழியங்களை சீக்கிரமாக செய்ய எதிர்பார்க்குறாரு. ஹல்லேலூயா. தாமதம் தகப்பனுக்கு என்ன இல்லை? பிரியம் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம அவருக்குள்ளாய் அன்பிலே நம்ம வேர்கொண்டு நிலைத்து நிற்கிற பொழுது நம்முடைய வாழ்வு சீக்கிரமாய். ஹல்லேலூயா. ஆகவே அன்பிலே நம்ம என்ன பண்ணணும்? நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் மாறணும். ஆவியானவர் சபைக்கு ஒரு காரியத்தை பேசுகிறார் அப்படின்னா, அந்த வார்த்தைகள் போதகர் சொன்னது போல என்ன மறந்தாலும் எது மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. மெசேஜ் எது மறந்தாலும் என்ன மறக்கக்கூடாதான்? ஏன்னா அதுதான் நம்முடைய இருதயத்தை கட்டிக்கொண்டே இருக்கும். அது ஜீவனுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை சபைக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த சபையில் ஒரு காரியத்தை ஆவியானவர் பேசுகிறார். இந்த இடத்துல யார் நின்று பேசினாலும் தேவ ஆவியானவர் அவர்கள் மூலமாய் நின்று பேசுகிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது நம்முடைய சுகவாழ்வு துளிர்க்கும். ஹல்லேலூயா. அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மள இன்னும் பிரியமா இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின். ஹல்லேலூயா. அப்ப ஞானமுள்ள ஒரு இருதயம் நமக்குள்ள உண்டாகும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது. ஹல்லேலூயா. தகப்பன் நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்கிறாரு. நாமும் அவருக்குள்ளாய் நம்ம நிலை கொண்டு இருக்கிறது அவசியமா இருக்கிறது. சின்ன சின்ன போராட்டத்தை பார்த்து பயந்து ஓடுறதுக்காக தேவன் நம்மை படைக்கல. ஹல்லேலூயா. நம்ம எதிர்கொண்டு நிற்கும்படியாய், ஹல்லேலூயா, நம்மோடு கூட இருந்து அவர் யுத்தத்தை நடத்துகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை போல அன்பான ஒரு தகப்பன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா ஒரு விஷயம் தியானம் பண்ணுங்க. நம்ம என்ன வார்த்தை இன்னைக்கு கேட்டிருக்கோம்? எல்லாரும் கண்களை மூடி வாயை மூடி, எல்லாரும் வாயை மூடுங்க, கண்களை மூடுங்க. இருதயத்தில் ஒரு விஷயம் தியானம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த நாளில் என்னிடத்துல என்ன பேசினார்? ஏதோ ஒன்று துளிர்விட அவசியமாயிருக்கிறது. ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில துளிர்விட அவசியமாயிருக்கிறது. தகப்பன் அதற்கு ஆயத்தமாயிருக்கிறாரு. அதற்குரிய வழி வாசல்களை இந்த நம்மிடத்திலே பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பாருங்க, அன்பு செலுத்துங்க. அவரை நோக்கி பார்த்து இன்னும் அவரிடத்துல கிட்டி சேருங்க. இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ளாய் நான் பிரவேசித்து அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட அவன் போஜனம் பண்ணுவான். அன்பு சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் சகித்து கொள்ளும். இன்னும் அவருக்குள்ளாய் நாம் அன்பு கூற அவருக்குள்ளாய் நாம் ஸ்திரப்பட
அவரை வாஞ்சித்து அவரை நோக்கி நம்ம ஓடும் பொழுது நம்முடைய வாழ்வு துளிர்க்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயில திறந்து நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றியோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீர் பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய சத்தம் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இன்னும் உமக்குள்ளாய் நாங்கள் உற்சாகமாய் ஓடணும், சீக்கிரமாய் ஓடணும். உம்மிடத்தில் நாங்கள் அன்பு கூர்ந்து இருக்கணும் தகப்பனே. எல்லாவற்றுக்கும் அப்பா உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் அடங்கி இருக்கணும் அப்பா. உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்திருக்கணும் தகப்பனே. எங்கள் சுக வாழ்வை நீங்கள் சீக்கிரமாய் துளிர்க்க பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எவ்வளவோ வெட்டுப்பட்டாலும் ஹல்லேலூயா எழும்பி நிற்க நீங்கள் பண்ண போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களோடு கூட இருந்து நீங்கள் யுத்தத்தை நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு பின்மாறி போகாமல் அப்பா ஸ்தோத்திரம், இந்த உலகத்தின் காரியங்களுக்கு எங்களை விட்டு போடாமல் தகப்பனே முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாங்கள் உம்மை நம்பி இருக்க எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. நம்பி இருக்க கிருபை கொடுப்பீராக. மரியாள் சொன்னாங்களே, இதோ நான் உமது அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். நீர் எதை திட்டம் பண்ணினீரோ அதை செய்துங்க என்று சொன்ன பொழுது ஒரு பெரிய காரியத்தை நிறைவேற்றினீங்க தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வார்த்தை கேட்கும் பொழுது அதை அப்படியே விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நாங்கள் இருக்கிற பொழுது ஹல்லேலூயா, நம்மிடத்தில் அன்பு கூறுகிற பொழுது ஹல்லேலூயா, சகலமும் எங்களுக்கு ஜெயமாய் மாறும் அப்பா. பட்டு போன சகல காரியங்களும் துளிர்விடும் தகப்பனே. பட்டு போன சகல காரியங்களும் ஹல்லேலூயா நீ சபைக்கு சொன்னது அப்பா ஸ்தோத்திரம், நீர் செய்து முடிக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்து முடிக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது நடக்குமோ இது நடக்காதோ ஹல்லேலூயா, இன்னும் பெரிய பாரத்திற்குள்ளாய் போய்விடுவேனோ இந்த கண்ணீரோடு நிற்கிற அநேக பிள்ளைகள் உண்டு ராஜா. அவர்களை நீ துளிர்விட செய்ய போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ துளிர்விட போகிற செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன் துக்க நாட்கள் முடிந்து போனது, உன் துக்க நாட்கள் முடிந்து போனது, உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. ரிபாரா ஷதாராதியாந்தரவா. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாய் ஹல்லேலூயா அவர் ஆனந்த தைலத்தினால் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு ஆனந்த தைலத்தினால் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னை ஆனந்த தைலத்தினால் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ரிபாரா ஷத்தாகாராதியாந்தரவா. நன்றி ஆவியானவரே. அப்போ நம்முடைய ஊழியக்காரருக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா மகன் மூலமாக நீ பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்து. மகனை ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. செல்கிற இடமெல்லாம் தேவ மகிமை சூழ்ந்து நிற்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம் சூழ்ந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். மகனை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. எந்தெந்த இடங்களிலே நீர் என்னென்ன காரியங்களை பேச வேண்டுமோ மகன் மூலமாய் நீர் பேச போறதற்காய் நன்றி செலுத்துங்க. மகனை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. 3 பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. அவர்களும் உமக்கு சாட்சிகளாய் எழும்பி நிற்பார்களாக. அந்த பிள்ளைகளும் அப்பா உம்முடைய நாம மகிமைக்கு என்று எழும்பி நிற்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மகனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனை. சபையை யாரை தாழ்த்தி ஒப்பு கொண்டுக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. மற்ற காரியங்களை, வீணான காரியங்களை அழைப்பி கொண்டிருக்காமல் ஏசப்பா உண்மையில பூரண அன்புள்ளவர்களாய் மாறட்டாப்பா. பூரண அன்புள்ளவர்களாய் மாறட்டும். அந்த ஊழியங்கள், இந்த ஊழியங்கள், மற்றவர்கள் எதை குறித்தும் பேசாம உண்மை மாத்திரம் நான் நம்பி இருக்கிறேன்னு பேசட்டாப்பா. அப்பா ஸ்தோத்திரம். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளட்டாப்பா. இவர்கள் உண்மையில் வைக்கிற பூரண அன்பு இவர்களுக்குள்ளாய் இருக்கிற சகல பயத்தையும் புறம்பே தள்ளுவதாக இயேசுவின் நாமத்தினால். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தி மீட்பரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. நம்ம அரசை சொல்ல ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம், ஐக்கியம், வழிநடத்தல், பாதுகாப்பு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம்.
கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.